الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்த்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு துன்யாவுடைய வாழ்க்கைன்னு ஒன்றை வச்சிருக்கிறான். நாங்கள் அந்த கட்டத்துல தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு படைச்சு வச்ச பல கட்டங்கள் ஒரு கட்டம் தான் துன்யாவுடைய வாழ்க்கை. இந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்ற அந்த கட்டத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு மனிதனுக்கு வச்சிருக்கிறது எத்தனை வருஷம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அமைச்சிருக்கிறான். நேற்று ஒரு ஜனாதால கலந்து கொண்டோம். 28 வயசு ஒரு வாலிபருடைய ஜனாதா. துன்யாவுடைய வாழ்க்கை அவருக்கு அல்லாஹ் 28 வருஷம் தான் வச்சிருக்கிறான். சில ஜனாதாக்களுக்கு போறோம் 50 வருஷம் அல்லது 55 வயசு, 60, 70 இப்படியும் ஜனாதாக்களுக்கு போறோம். சில பிள்ளைகளுடைய ஜனாதாவில் கலந்து கொள்றோம் 4 வயசுக்குள்ள 5 வயசுக்குள்ள. சில விபத்துல உண்டாகி சில ஆக்சிடென்ட்ல நடந்த சில ஜனாதாக்களை கலந்து கொள்றோம். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உலக வாழ்க்கை என்று அமைச்சது அவ்வளவுதான் அந்த மனிதர்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லப்போக்குள்ள சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பாலும் 60, 70 இதுள்ளுக்கு எல்லாருமே போயிட்டு சேர்ந்துருவாங்க. அதை விட கூட வாழக்கூடிய மக்கள் மிகவுமே குறைவானவர்களாகத்தான் இருப்பார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை தந்தான். இந்த உலகத்துல வாழக்கூடிய நானும் நீங்களும் சில வேளை நினைக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் இதை விட ஒரு இன்பம் உண்டு, உலகத்தை விட வேறொன்றும் இருக்க முடியாது என்று நானும் நீங்களும் நினைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படைச்சிருக்கிற சொர்க்கத்தை பத்தி வர்ணிக்கும் பொழுது வர்ணிச்சாங்க எப்படி என்றால், மா லா ஐனுன் ரஅத். அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை எப்படி வச்சிருக்கிறான் என்றால், உலகத்துல இன்னைக்கு எத்தனை நாடுகள் இருக்குது, எவ்வளவு அழகான காட்சிகளை நேர்லயும் பார்த்திருப்போம், போன்லயும் பார்த்திருப்போம், இன்டர்நெட்ல போயிட்டு பார்த்திருப்போம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை வர்ணிக்கும் பொழுது எப்படி தெரியும் வர்ணிச்சாங்க, இந்த துனியாவுக்கு வந்து இத்தனை கோடி மக்கள்லையும் அவங்களோட கண்ணால பல அழகான காட்சிகள் பார்த்திருப்பாங்க. ஆனா சொர்க்கம் எப்படியாப்பட்டது என்றால், இதுவரைக்கும் உலகத்துக்கு வந்து எந்த ஒரு மனிதரும் அப்படி ஒன்றை கண்ணால பார்த்திருக்க மாட்டார். இதுதான் சொர்க்கம். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வர்ணிச்சாங்க.
வலா உதுனுன் சமிஅத், இது இவ்வளவு அழகாமே, இந்த இடம் இப்படி பசந்தாமே, இந்த மாளிகை இவ்வளவு பிரமாண்டமாமே என்றெல்லாம் நிறைய காதால கேள்விப்பட்டிருப்போம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் இத மாதிரி ஒன்றை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசியாக சொன்னாங்க வலா கஃபர அலா கல்பி பஷர். இன்னைக்கு ஒரு மனிதன் உள்ளத்தால பல மாதிரி சிந்திக்கலாம், இவ்வளவு ஒரு அழகுன்னு சொல்லி சிந்திச்சு நினைச்சிருப்பாரு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை எப்படி படைச்சு வச்சிருக்கிறான், இத்தனை கோடி மக்களும் மனசால் ஒன்றை சிந்திச்சாங்கண்டா சொர்க்கம் இப்படியா இருக்குமா என்று நினைச்சால் அது அப்படி இருக்க மாட்டேங்குது. அது அதுக்கு வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ பத்தி ஹதீஸ்ல வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை துஆ கேட்கும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்துக்கு சொல்றானாம், தஸய்யனி, நீ அழகு பெற்றுக் கொண்டே இரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் அழகுக்கு மேல புதிய அழக அந்த சொர்க்கம் உள்வாங்குதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களை, நான் என்ன சொல்ல வரேன் என்றால், சில வேளை துனியால என்கிட்ட உங்கள்கிட்ட மீக்கிற காசால, சொத்தால, எங்கள்கிட்ட இருக்கிற சல்லியால நாங்க நினைக்கலாம் சில டைம்ல இதுதான் வாழ்க்கை போல, வாழ்ந்தா இவர மாதிரி தான் வாழணும், உலகத்துல ஒரு பணக்காரரை காட்டி வாழ்க்கை இவர மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கணும். சில பிள்ளைகள் நினைக்கலாம், என் வாப்பாவும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குடும்பத்துல இருந்திருக்கணும், நான் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக பிறந்திருக்க கூடாதா, அந்த பிள்ளைகள் எல்லாம் பாருங்களே எவ்வளவோ சொத்து செல்வத்தோட சந்தோஷத்தோட வாழ்றாங்க என்று சில வேளை உங்களுடைய உள்ளம் சொல்லலாம் சகோதரர்களே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, சாலிஹான நல்ல மனிதருடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும் என்று சொன்னாங்க. நல்ல மனிதர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஸலத் இலைஹி மலாயிகத்துன் பீதுல் வுஜூஹ், முகங்கள் எல்லாம் வெண்ணிறமான மலக்குமார் வருவாங்களாம். ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வாரல்ல முதலாவது ஒரு நல்ல மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குல் மௌத்துக்கு அவான்கள் உதவியாளர்களை படைச்சு வச்சிருக்கிறான். இந்த மலக்குமார் வருவாங்க, ரிவாயத்துல வருவது கஅன்ன வுஜூஹஹுமுஷ் ஷம்ஸ், வார ஆட்களோட முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரியன் எப்படி இருக்குதோ சூரியன் மாதிரி ஒவ்வொரு முகமும் இருக்கும் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் சில வேளை இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம் சகோதரர்களே. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வார அந்த மலக்குமார் ரூஹ் எடுக்க வாரவங்க அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்றால், எப்படி சூரியன் இன்றைக்கு ஜொலிச்சு கொண்டு மினுங்கி கொண்டு இருக்குதோ இத மாதிரி வரக்கூடிய அந்த மலக்குமார்களுடைய முகங்கள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்து அந்த மனிதனுடைய இன்னும் கொஞ்ச நேரத்துல ரூஹ் கைப்பற்றப்படக்கூடிய அந்த மனிதனுடைய பக்கத்துல வந்து அந்த மலக்குமார் உட்காருவாங்களாம். அதுக்கு பின்னால தான் மலக்குல் மவுத் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த மனிதனுடைய தலைமாட்டுக்கு கீழே வந்து உட்காருவாங்க. கண்ணியமானவர்களே, வரக்கூடிய மலக்குமார்கள் இந்த மனிதனுடைய ரூஹ கைப்பற்றும் பொழுது இந்த ரூஹ கொண்டு போறதுக்கு சொர்க்கத்திலிருந்து கஃபன் எடுத்துட்டு வருவாங்களாம். ஹதீஸ், கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய கஃபன் எடுத்து வரப்படும். சொர்க்கத்திலிருந்து வாசனை பொருட்கள், இன்னைக்கு நாங்க மையத்தோட குளிப்பாட்டி போடும் பொழுது எப்படி நாங்க அந்த ஜனாசாவுக்கு மேல வாசனை பொருட்கள் போடுறோமோ, இந்த ஜனாசாவினுடைய ரூஹ கலட்டி எடுத்து போகும் பொழுது கஃபனும் வாசனை பொருட்களும் வரக்கூடிய அந்த மலக்குமார் சொர்க்கத்திலிருந்து எடுத்து வருவாங்களாம். இந்த நல்ல மையத்தினுடைய ரூஹ கலட்டிட்டு போறது. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரிவாயத்துல வருவது பக்கத்துல உட்கார்ந்து ஹஜ்ரத் மலக்குல் மவுத் சொல்லுவாங்களாம் அந்த ரூஹ பார்த்து, யா அய்யதுஹன் நஃப்ஸு தையிபா, மனமான ஒரு நல்ல ரூஹே, நல்ல ஒரு ஆத்மாவே, உஹ்ருஜி, உடம்புல இருந்து அழகாக நீ வெளியாகி வந்துரு, இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹுடைய கூப்பிடுறான், அல்லாஹுடைய பொருத்தத்தின் பக்கம், அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் நீ அந்த உடம்பிலிருந்து பிரிஞ்சு வந்துரு என்று சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய ரூஹ் உடம்பிலிருந்து பிரிஞ்சு வெளியாகும்.
கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹதீஸ்ல இப்படி வருவது, குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நல்ல மனிதர்களுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, நான் சொன்ன அதே மலக்குமார்கள் அந்த மனிதன் கிட்ட வந்து, அந்த மனிதன் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு கவலை, ஒரு பயம் ரெண்டு இருக்குமா. முதலாவது சொல்லுவாங்களாம், லா தகாஃபு, பயப்படவானம். நீங்க போற இடம் ஒரு தனிப்பட்ட ஒரு இடம், கபருக்கு போக போறீங்க, தனியெல்லாம் சந்திக்க போறீங்க. இன்றைக்கு நாங்க சகோதரர்களே மலக்குமார பத்தி நிறைய பயான் கேட்டிருக்கிறோம். நானும் நீங்களும் எங்கட கண்ணால முதலாக மலக்குமார பாக்குற தருணம் தான் உங்களுடைய சக்கரா. நாங்க உயிர் பிரிகிற தருணம் தான் மலக்குமார எங்கட கண்ணால நாங்க பார்க்க போறோம். பயான்ல கேட்டிப்போம் நிறைய மலக்குமார பத்தி. மலக்குல் மௌத் இப்படித்தான் இருப்பார் என்றதை நாங்க காணுவோம். ஹதீஸ்ல ரெண்டு மாதிரி வரும். அந்த காண்ற மக்கள் ஒன்றோ நல்ல தோற்றத்துல பார்ப்பாங்க, அல்லது மிக பயங்கரமான தோற்றத்துல பார்ப்பாங்க. அந்த மனிதனுக்கு இருக்கிற பயம், முதலாவது அந்த மலக்குமார் வந்து சொல்லும் நன்மாராயம், லா தகாஃபு, பயப்புடவானும். அந்த மனிதனுக்கு கவலை இருக்குமா, உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறேன், என் புள்ளையில விட்டுட்டு போறேன், என் மனைவி மக்கள் விட்டுட்டு போறேன், இவர்களை யாரு பார்த்து கொள்றது. இரண்டாவது சொல்லப்படும் செய்தி, லா தஹ்ஸனு, கவலையும் படவானம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லித்தானாம். அந்த மனிதனுடைய ரூஹ உடம்புல இருந்து எடுத்து அந்த ரூஹ சொர்க்கத்திலிருந்து கொண்டாந்த கஃன்ல வச்சு அந்த வாசனை பொருட்களை வச்சு, இங்க மையத்தாக உடம்பு இருக்குது, வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் அழுகுறாங்க. அன்பானவர்களே, அந்த ரூஹ் எங்க இருக்கும் தெரியுமா? ரிவாயத்துல வருவது, அந்த ரூஹ மலக்குமார் எடுத்துக்கொண்டு அப்படியே வானத்தின் பக்கம் போய்த்துருவாங்க. உடம்பு வீட்டுல இருக்கு, உடம்பு ஹாஸ்பிட்டல்ல, உடம்பு ஐசியூல, உடம்பு எங்கேயோ பட்ட ஒரு இடத்துல உடம்பு நிக்குது. அன்பானவர்களே, சூழ இருந்து எல்லாருமே அழுகுறாங்க. ஆனால் அந்த மனிதனுடைய ரூஹ் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய ரூஹ அப்படியே மேல் வானத்துக்கு இந்த மலக்குமார் எடுத்து போவாங்க. ரிவாயத்துல வருவது, அந்த ரூஹ உடம்புல இருந்து கலட்டி வெளியே எடுத்து போற டைம்ல அந்த சொர்க்கத்தினுடைய வாசனை பொருட்கள்ல வரக்கூடிய வாசனை முழு உலகத்தில் இருக்கக்கூடிய வாசனையை விட மிக பயங்கரமான ஒரு வாசனை. இந்த வாசத்தை எடுத்துக்கொண்டு, இதெல்லாம் எங்களை கண்ணுக்கு விளங்காது, இதெல்லாம் எங்களை கண்ணுக்கு மறைஞ்சிருக்கிறது. அன்பானவர்களே, இது ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும், ஒவ்வொருத்தரும் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அதே ரிவாயத்துல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே ஒரு மனிதன் ஒரு பாவியாக இருந்தால் அந்த மலக்குமார் உடம்புல இருந்து அடிச்சு ரூஹ கழட்டுவாங்க, அடிச்சு ரூஹ கழட்டுவாங்க. பாவிக்கிற வார்த்தை, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் ஹபீஸா. ஹபீஸான்றது ஆக ஒரு மோசமான ஒரு வார்த்தை, ஒரு மோசமான ஒரு நஜீஸான ஒரு ஆத்மா. உடம்புல இருந்து வெளியே வா, அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் வா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் உனக்கு அதன் பக்கம் வா என்று அல்லாஹ் குர்ஆன்ல மத சொல்றான். வலவ் தரா இஸ் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத் வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம் அக்ரிஜு அன்ஃபுஸகும். நீயே வெளியே வா. அடிச்சு ஒரு மனிதனுடைய ரூஹ வெளியெடுக்கப்படுமா சக்கராத்துல. கண்ணியமானவர்களை, நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இந்த மனிதனுடைய ரூஹ அப்படியே முதல் வானம் மட்டும் கொண்டு போவாங்க. முதல் வானம் புறப்படுமாம். இந்த ரூஹ கொண்டு போகும் பொழுது இருக்கக்கூடிய மலக்குமார்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லும் செய்தி, இது யாருடைய அழகான நல்ல மனிதருடைய ரூஹ் என்று வருவதே, இது யார் என்று சொல்லும் பொழுது சொல்லப்படுமாம், புலான் இப்னு புலான், இன்னாருடைய மகன் இன்னார் என்று உலகத்தில் அவருக்கு என்ன பேர் பாவிச்சாங்களோ அதே பேரை சொல்லப்படுமா. அன்பானவர்களே, போற இடத்துல எல்லாருமே சலாம் சொல்லித்தான் அந்த இடத்துல அந்த ரூஹ் எடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, இங்க மையத்தை வீட்டுல வச்சுக்கொண்டு எல்லாம் அழுகுறாங்க. ரூஹ் எங்க பேசிக்கு என்றால், இந்த மனிதனுடைய ஜனாசாவை கழுவி அடக்கம் செய்ய நேரம் வர காட்டியும் அந்த மலக்குமார் ரூஹ் எடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க. மேல் வானத்துக்கு போயிட்டு கடைசியாக அந்த ரூஹ் பைன யதைல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால கொண்டு போய் பந்தத்துக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், உக்துபு அப்தி ஃபீ இல்லியீன், இந்த நல்ல அடியான், இந்த அடியானுக்கு இல்லியீன் என்ற அந்த பட்டோலையில இவருடைய பெயரை எழுதிட்டு நான் இவருக்கு என்ன தயாரிச்சு வச்சுக்கிறத கொண்டு போயிட்டு காட்டுங்கண்டுவானாம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமார்களுக்கு சொல்லுவான், இந்த ரூஹ கொண்டு போய்த்து நான் இவர்களுக்கு என்ன வச்சிருக்கிறேன் என்று காட்டுங்க அன்பானவர்களே. சொர்க்கத்துக்கு கொண்டு போய் அந்த ரூஹுக்கு காட்டப்படுமாம், இதுதான் நீங்க நிரந்தரமாக தங்க போற இடம். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரிவாயத்துல வருவது, இந்த மையத்தை குளிப்பாட்டி அடக்கம் செய்ய ரெடியாகும் பொழுது திருப்பி அந்த ரூஹ கொண்டாந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடம்பு கிட்ட வச்சிருவான். பைனல் ஜஸதி பைனல் கஃபனி வல் ஜஸத், அந்த மனிதனுடைய கஃபனுக்கும் உடம்புக்கும் இடையில அந்த ரூஹ் வந்து இருக்கும். அந்த ரூஹ் தான் தூக்கிட்டு ஜனாசாவை தூக்கிட்டு போகல சொல்லுமாம், கத்திமூனி கத்திமூனி, அவசர அவசரமா கொண்டு போய்த்து என்னைய கபருள்ளுக்கு வச்சிருங்க. அந்த ரூஹுட்ட இருந்து இந்த பேச்சு வாரத்துக்குரிய காரணம் அல்லாஹ் அதுக்கு காட்டிட்டான். இதெல்லாம் நல்ல நன்மாராயங்கள் எல்லாரும் காட்டப்பட்டுட்டு இப்ப இந்த மையத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் உலகம் காணும். இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா, மையத்தூடுவல் அல்லது பெறட்டுறாங்க, வாப்பட பிரிவிட புள்ளைகளுக்கு தாங்கல, மனைவி மயங்கி மயங்கி கீழே விழுவுற சும்மா. சரி, இதெல்லாம் நடந்த ஒரு ரூஹுக்கு அல்லாஹ் சொல்ல போறான், நான் உங்களுக்கு இன்னொரு 50 வருஷம் தார, நீங்க வாழ்ந்துட்டு வாங்க என்றால் அந்த ஜனாசா சொல்லுமா, அந்த ரூஹ் சொல்லுமா, யா அல்லாஹ் எனக்கு என்ன மனைவியும் வானம், புள்ளையிலும் வானம், என் குடும்பமும் வானம், என் சொத்தும் வானம், ஒன்றும் வானம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் பார்த்த அந்த இடம் எனக்கு வேணும் என்று அந்த மனிதன் சொல்லுவார். ஒரு மனிதனுடைய ரூஹ் மட்டும் நல்ல முறையில கலட்டப்பட்டுச்சுண்டா அதுக்கு பின்னால எந்த புள்ளைக்கு உசுர கொடுக்க ரெடியாவினாரோ அந்த வாப்பா சொல்லுவாராம், என்ற புள்ள வாழும். இதுதான் இந்த துன்யாவுக்கும் நாளைக்கு நாங்க கண்ணை மூடினத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் சகோதரர்களே. இன்னைக்கு நாங்க இந்த வித்தியாசம் தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் நாங்க கவலைப்படாத அழாத யாருமே இல்ல. பலஸ்தீன் நிலைமையை பார்த்து இவ்வளவு ஒரு அநியாயம், எல்லா அநியாயத்தையும் எங்களால தாங்கினாலும் சின்ன பிள்ளைகள் அநியாயம் செய்யப்பட்டது, கொலை செய்யப்பட்டது எங்களால தாங்க இல்லாத ஒரு நிலைமை. பல வகையான வீடியோக்கள், செய்திகள், நியூஸ்கள் இன்னைக்கு உள்ளம் தாங்க இல்லாத முறையில நாங்க பாத்துக்கிறோமா இல்லையா இன்றைக்கு பலஸ்தீனை பத்தி. சில வேளை நாங்க நினைச்சிருக்கலாம், ஏன் இப்படி அந்த மக்களுக்கு நடக்குது, அல்லாத உதவி எப்ப வரும். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த இடத்துல வஃபாத்தாகின ஒவ்வொரும் சுஹதாக்கள், ஷஹீத்மார்கள். அந்த இடத்துல வஃபாத்தான ஒவ்வொருவரும் ஷஹீத்மார்கள். ஒரு புள்ள, ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு ஒருவர் சொல்றார், இந்த புள்ளைக்கு உலகத்துல சொந்தம் என்று சொல்ல யாருமே கிடையாது, எல்லாருமே யாருமே இல்லையா, சொந்தம் என்று உறவுன்னு சொல்ல ஒத்தருமே இல்லை. அந்த முழு குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே வஃபாத்தா போயிட்டாங்க. ஒரு ஆள் உறவுன்னு சொல்ல, ஒரு ரிலேஷன் சொல்ல ஒரு ஆள் கிடைக்குது இல்லைன்றாங்க ஒரு வீடியோல. அன்பானவர்களே, நான் சொல்றேன், இந்த கை குழந்தையினுடைய தாய் தந்தைக்கு அல்லாஹ் சும்மா சரி உலகத்துல ஒரு 50 வருஷம் வாழுங்கன்னு அவகாசம் கொடுத்தால், உங்களோட புள்ள தடிய, உங்களோட புள்ள அனாத, இந்த புள்ளைக்கு நீங்க உங்களோட குடும்பத்தோட போயிட்டு வாழுங்கன்னு அவகாசம் கொடுத்தா, அன்பானவர்களே, அந்த சுஹதாக்களாகிய ஷஹாதத் அடைஞ்ச அந்த பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யா அல்லாஹ் எனக்கு இந்த புள்ள வாழ, நீ எனக்கு காட்டிருக்கிறது அவ்வளவு இன்பமானது, நான் தொடர்ச்சியாக இதுல வாழ விரும்புறேன். இதுதான் இந்த துனியாடையும் துனியாவுக்கு பின்னால் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிறதுக்குரிய வித்தியாசம் சகோதரர்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எதையும் நினைச்சு வாழலாம், ஆனால் நானும் நீங்களும் கண்ணுக்கு பின்னால் எல்லாம் மூடி வச்சுக்கிறோண்டு இந்த ஈமானோட எப்பயுமே நாங்க வாழும். இந்த எல்லா காட்சிகளையும் நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சில மாதங்களுக்கு முன்னால ஒரு மௌலவி, ஒரு ஆலிம், அவருடைய சகோதரருடைய ஜனாதால கலந்து கொண்டோம். ஜனாதாவை முன்னால வச்சுட்டு அவர் பயான் பண்றாரு. வண்டப்போல சொன்னாரு, எங்களை நானா கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு சில வருஷங்களாக நோயில பாதிக்கப்பட்டு அடையாளமே தெரியாத ஆளாக மாறிதான் அவர் இன்னைக்கு வஃபாத் ஆகினார். நேற்று இரவு சக்கராத்துடைய படுக்கையில் அவர் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது நான் சொல்லும் இந்த செய்திக்கு ஏனைய சகோதரர்கள், எங்களோட வாப்பாவும் முன்னுக்கு இருக்கிறார், இவங்க எல்லாரும் சாட்சி என்று சொல்லிட்டு சொன்னார். அவர் சொன்னாரு, நேற்று இரவு நாங்க இவருக்கு களிமாவை நினைவு காட்டிக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு விளங்கிச்சு இவரது கடைசி நேரம் நாங்கள் களிமாவை நினைவு காட்டிக் கொண்டிருந்தோம். இவர் களிமா வாயால மொல்ல சொல்லிக் கொண்டிருந்தவர் திடீர்னு எங்க எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியமான ஒரு செய்தியை சொன்னார். அவர் சொன்னாரு, அவர் ஒரு நோயாளியாகத்தான் நாங்க பார்த்திருக்கிறோம். சத்தமாக எங்கள்கிட்ட சொன்னார், பெண்களுக்கு சத்தத்தை குறைச்சு கொள்ள சொல்லுங்க, அமைதியாக இருங்க, மலக்குமார்கள் என்னை கூப்பிடும் போறது காட்சியை நான் பார்க்கிறேன் என்ற வார்த்தையை பாவிச்சார். அன்பானவர்களே, அவர் சொல்றாரு, அந்த ஆலிம் சொல்றாரு, எங்கட நானா கடைசி காலமாக நாங்க நோயில பார்த்தவர்,
அந்த கடைசி சில நிமிஷம், அந்த ரூஹ் பிரியறதுக்குள்ள சில நிமிஷம், அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அவரது முகத்துல வந்த அந்த சந்தோஷமும் பிரகாசமும் சிரிப்பும் அது எனக்கு வார்த்தையால விளக்கப்படுத்தவே தெரியாது. அதை நீங்க அங்கனைக்கு பக்கத்துல இருந்து பார்த்திருக்கணும். அது புதுனமான ஒரு சந்தோஷம், ஒரு செழிப்பு, ஒரு முகத்துல அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் அந்த கடைசி ரூஹ் பிரிகிற தருணத்துல நாங்க பார்த்தோம் எங்களுக்கு அந்த ஆலிம் அந்த இடத்துல சொன்னார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துல லட்சியம் என்று ஒன்று இருந்தா, இன்னைக்கு நாங்க நிறைய பேர் ஒவ்வொரு லட்சியம் வைக்கிறோம், கோல் வைக்கிறோம், இதை செய்யணும், தவறு இல்லை. துனியால ஹலால நாங்க நல்ல லட்சியம் வைக்கிறோம், தவறு இல்லை. ஆனால் இவ்வளவெல்லாம் லட்சியங்களை நாங்க வச்ச நாங்க இந்த லட்சியத்தை மறந்தோம் என்றால், ஏண்டே மோடைய கடைசி நிலைமையை மறந்தோம் என்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு உலகத்துக்காக வேண்டி நாங்க கஷ்டப்படுற நாங்க ஒரு நொடி பொழுதுல எந்த குடும்பமே வானம் என்று நான் தூக்கி போடுறேனாக இருந்தா, ஒரு நொடி பொழுதுல ஏந்த சொத்தே வானம், இவ்வளவு கஷ்டப்பட்ட வெளிநேருந்து அந்தியாவை காட்டி நான் கஷ்டப்பட்ட என கடையும் வானம், சொத்து வானம், என சல்லியும் வானம், ஒன்றுமே வானம் என்று முழு உலகத்தையும் தூக்கி எரிஞ்சு நாங்க முன்னால் அந்த கபருக்கு தனிய போக தயார் என்று இருந்தால், சகோதரர்களே, நானும் நீங்களும் நினைச்சு பார்க்கணும், அல்லாஹ் உண்மையான சந்தோஷத்தை எதுல வச்சிருக்க? உலகம் தான் சகோதரர்களே. ஒரு மனிதனுக்கு துன்யா தான் வாழ்க்கை இருந்திருந்தால் உலகத்தில் ஆகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்திக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா உலகத்துல தான் நிம்மதிக்கு, சல்லியால தான் நிம்மதிக்கு, இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு நாங்க சிலர் அப்படித்தானே வாழ்றோம். சல்லி தான் வெள்ள எலும்பினா ராவாவை காட்டியும் அவருக்கு சல்லிட சிந்தனை தான். அப்படி சிலருடைய வாழ்க்கை போகுதா இல்லையா? தொழுகையும் இல்ல, சுபமும் இல்ல, தொழுகை நினைச்சா தொழுகை, நினைச்சா தொழுகுறல்ல. அவருக்கு அவருடைய கடை தான் பெருசு, அவருடைய வியாபாரம் தான் அவருக்கு பெருசு. அன்பானவர்கள், இதுதான் ஒரு மனுஷன் வாழ்க்கைண்டா, அல்லாஹ் அதுல தான் வெற்றிக்குது என்றால் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்திக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்கட வீட்டுல நாள் கணக்கு இல்ல, மாச கணக்கு கழியும் நாங்க வீட்டுல அடுப்பு பத்த வச்சதே கிடையாது. அவ்வளவு கஷ்டம் எங்கட வீட்டுல, நாங்க மாச கணக்கு அடுப்பு பத்த வச்சில்ல எங்கட வீட்டுல. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சக்கராத் கடைசி கட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல பசின்னு சொல்லு சாப்பிட கேட்டாங்க, எங்கட முழு வீட்டையும் தேடி பார்த்தேன், என் அன்பு கணவருக்கு சாப்பிட கொடுத்து எங்கட வீட்டுல ஒரு ஈச்சப்பழம் கிடைக்கலன்றாங்க. இவ்வளவு கஷ்டம். ரிவாயத்துல வருது, ஒரு முறை இரவு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி தாங்க இல்லாம வீட்டுல இருந்து வெளியே போனாங்க. என்ன சரி கிடைக்குதான்னு பார்க்க போன இடத்துல கண்டாங்க அவர்களுடைய இரு தோழர்கள் ஹஜ்ரத் அபூ பக்கர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் வெளியே நிக்கிறாங்க. கேட்டாங்க, இது என்ன தூங்குற நேரம் ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து என்னத்துக்கு வெளியே இருந்தீங்க? இந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எவ்வளவு பசின்னா, பசியினுடைய தாக்கம் எங்களால எவ்வளவு தாக்கிச்சுன்னா தூக்கம் போவதில்லை, வீட்டுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தோம், ஏதாவது சாப்பிட தின்ன கிடைக்குதான்னு பார்த்து வெளியே வந்தோம் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, சரி யா ரசூலல்லாஹ், நாங்க இதுக்குத்தான் வந்தோம், நீங்க என்னத்துக்காக வீட்டுல இருந்து வெளியே வந்தீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க சகோதரர்கள்? எந்த விஷயம் மூலையிலிருந்து வீட்டுல வெளியே போச்சோ அதே விஷயம் தான் என்னையும் வீட்டுல இருந்து வெளியே போட்டுச்சுதான். இன்னைக்கு கஷ்டம்னு நாங்க நிறைய பேர் சொல்றோம். இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு வர கஷ்டம் அந்த மனுஷனை கொண்டு போய் வட்டியில புள்ளதாடு, மனிதனுக்கு வர கஷ்டம் அந்த மனிதன் டீட கொண்டு போய் எங்க சரி வைக்கிறதுக்கு நிலைமையில கொண்டாந்து விடுவது, அந்த மனிதன் தங்கத்தை கொண்டு போயிட்டு மனைவியுடைய தங்கத்தை கொண்டு போயிட்டு எங்க சார் அடகு வைக்குது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதுக்கு பேர் கஷ்டம் என்றால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையுடைய நிலைமை எப்படி சகோதரர்கள்? அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி கேட்டால், இந்த உஹது மலையை நான் உங்களுக்கு மலை தங்கமாக மாத்திட்டார், இந்த உஹது மலை அப்படியே அல்லாஹ் விரும்புறான் உங்களுக்கு தங்கமாக மாத்தி தாரத்துக்கு யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகின். யா அல்லாஹ், என்னை ஒரு உலகத்துல மிஸ்கீனாகவே வாழவே யா அல்லாஹ், நாளைக்கு மிஸ்கீன்களாகவே என்னை மௌத்தாக்கிறியா அல்லாஹ், நாளைக்கு மிஸ்கீன்களுடைய கூட்டத்திலே என்னை எழுப்பாட்டிறியா அல்லாஹ். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுவா. அன்பானவர்களே, உலகத்தினுடைய வாழ்க்கை இன்னைக்கு சிக்கல் இல்லாம பிரச்சனை இல்லாம யாருமே இல்லை. பேசுற என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், இந்த இடத்துல எல்லாருக்கிட்ட கேட்டா உங்களோட தலையில ஏதாவது ஒரு டென்ஷன் நீக்கினா நாங்க எல்லாரும் ஒரு பாரத்தை சுமந்து கொண்டுதான் நீக்கிறோம். ஒன்று முடிஞ்சு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் செலவேல. இப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ஒன்று முடிஞ்சிச்சு, அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா மருவ பிரச்சனை, மருவ டென்ஷன். ஒருத்தருக்கு வீடு பிரச்சனை, இன்னொருத்தருக்கு கடன் பிரச்சனை, இன்னொருத்தருக்கு பிசினஸ்ல பிரச்சனை, இன்னொருத்தருக்கு வந்து செக் கொடுத்திருக்கிறார், அந்த செக் பாஸ் ஆகிற டேட் வருவது, இப்ப ராவிக்கு அவருக்கு தூக்கம் போவது இல்லை. அன்பானவர்களே, பலருக்கும் பல வகையான சோதனைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள். யாரும் சோதனை இல்லாத மக்கள் இந்த உலகத்தில் இல்லை, இன்றைக்கு இல்லை சகோதரர்களே.
கஷ்டம் இல்லாத ஆட்கள், சோதனை டென்ஷன் இல்லாம உலகத்துல யாரும் வாழல. அல்லாஹ் எங்களை எல்லாத்தை விட மிக பயங்கரமாக சோதிச்ச நபிமார்கள். சிலருக்கு நோயில சோதனை, அவருடைய மனைவி படுத்த படுக்கையில அல்லது புள்ள சின்ன வயசுல ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு நோயில பாதிக்கப்பட்ட அவருடைய நேரம் முழுசா ஹாஸ்பிட்டலும் கையுமா வைத்து கொண்டு. இன்னும் சிலருக்கு மவள்ட பிரச்சனை, கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், சரி வருவது இல்லை, அப்படி ஒரு டென்ஷன். உலகத்துல பிரச்சனை இல்லாதவர்கள் யாரும் இல்லை சகோதரர்கள். இன்னைக்கு நாங்க சிலருடைய வசதியை பார்த்து அவங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல பார்த்து வேலை நினைக்கிறோம். சில டைம்ல இவங்க எல்லாம் நல்ல நிம்மதியாக வாழ்றாங்கன்னு நாங்க நினைக்கிறோமே தவிர, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில பேசி பார்த்தா விளங்கும் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் வச்சிருக்கிறார். உலகத்துல சிக்கல் இல்லாம யாருமே இல்லை, எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். ஆனால் ஒன்றை விளங்கணும், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனையை கொடுக்கும் பொழுது அந்த சோதனை அந்த மனிதனை நெருக்கமாக அல்லாவோட ஆக்கணும். இதுதான் ஆக முக்கியம். அந்த சோதனை இந்த மனிதனை இன்னும் அல்லாஹ் விட்டும் தூரமாக்கி சென்றார். அந்த சோதனை வந்துச்சு, சுபஹ் தொழாதவர் சுபஹ் தொழ ஆரம்பிக்கும். திடீர்னு அல்லாஹ் ஒரு மனிதனோட இரக்கத்தின் காரணமாக தாங்க முடியாத ஒரு சோதனையை கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? நீ ஃபஜ்ர் கேள்வி ஃபஜ்ர் தொழ வரணும் என்றதுக்காக வேண்டி கொடுக்கிறான். தஹஜ்ஜத் தொழாதவர் இப்படி தஹஜ்ஜத் தொழ ஆரம்பிக்கணும் என்பதற்காக வேண்டி சோதனையை கொடுக்கிறான். ரிவாயத்துல வருவது மிஷ்காத் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எழுதுறானா சொர்க்கத்தை, இவர் ஒரு சொர்க்கவாசி. இந்த மனிதன் மௌத்தா போற டைம் கிட்டே ஆகும் பொழுது இவர் சொர்க்கத்துக்குரிய அமல் செஞ்சு இல்ல. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்யறானா? இந்த மனிதனை படுத்த படுக்கையில போடுறானா, நோயை கொடுக்கறானா. உலகத்தில் இருக்கிறவங்க சிலர் நினைக்கலும், பாருங்களே இந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, படுத்த படுக்கையில இருக்கிறாரு. அன்பானவர்களே, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நோயை கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? அவன் எழுதின சொர்க்கத்தை தவறாம இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான். வேறொன்றும் இல்லை. உலகத்துல வேண்டாத நாங்க தவறாக விளங்கியலும். அன்பானவர்களே, அல்லாஹுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய பக்கத்துல இருந்து வார பிரச்சனை இந்த மனிதனை அல்லாஹுடைய நெருக்கமாக ஆக்கணும். இதுதான் ஆக முக்கியம். ஒரு முஃமினுடைய பண்பு அதுதான். ஈமானுடைய மனிதன், எந்த மனிதன் ஈமான் உறுதியாக இருக்குமோ, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய எல்லா காரியமும் ஆச்சரியமாய்க்கேன். அந்த மனிதன் மனசுக்கு சந்தோஷமான ஒன்று நடந்தா அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்கிறான். அந்த மனிதனுக்கு மனசுக்கு கஷ்டமான ஒன்று நடந்தால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி அதை பொறுமையாக இருந்து அல்லாஹோட நெருக்கமாக ஆகிறான். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஈமான எப்ப நானும் நீங்களும் சரி செய்யறோமோ, உலகத்துல வார எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு பிரச்சனையாக விளங்காது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை என்னைய மூலையும் கொண்டு போய் சரியான கஷ்டத்துல விழுத்தாட்டுதுண்டா அது ஈமான்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பலகீனமாக இருக்கும். எப்ப ஈமான் ஒரு மனிதன் உறுதியாக இருக்குமோ அந்த டைம்ல வார பிரச்சனை, சில டைம்ல ஒரு ஆளுக்கு வந்திருக்கும் அந்த பிரச்சனை அவரை கொண்டு போயிட்டு பைத்தியக்காரனாவே ஆக்கி முடிச்சுடும். இன்னொரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதே பிரச்சனை அல்லது அதை விட பயங்கரமா வந்திருக்கும். ஆனா அவர் அதை சமாளிக்கிறதும் இன்னொருத்தர் அந்த பிரச்சனைய தலைக்கெடுக்கிறதுல பெரிய வித்தியாசம் இருக்கும். அது ஒன்றும் இல்ல, அது ஈமான்ல இருக்கக்கூடிய வித்தியாசம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்போ ஒரு மனிதன் சகோதரர்களே ஈமான்ல உறுதியாக இருப்பாரோ அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் லேசாக்குவார். இதைத்தான் காபிர்கள் பயந்தாங்க. ஏன்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு கொடுத்திருந்த பலம், இந்த ஈமான்ட பலம், கையேந்தி நாங்க துஆ கேட்கறதுடைய பலம், சுஜூத்ல இருந்து அழக்கூடிய பலம், இந்த பலத்துக்கு முழு உலகமே பயந்துச்சு சகோதரர்கள். இந்த பலத்துக்கு உலகமே பயந்துச்சு. ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துக்கு முன்னால காபிர்களுடைய கூட்டத்துல மஷூரா பண்ணி ஒரு மூத்த மனுஷன் அனுப்பினாங்க, இந்த யுத்தத்துக்கு முன்னால போயிட்டு சரியான பேச்சுவார்த்தை செஞ்சுட்டு வாங்க, அந்த தலைவரோட போயிட்டு பேசி அவரோட பேச்சுவார்த்தை செஞ்சுட்டு வாங்க. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்றாலே அந்த மனிதர்களுக்கு சரியான பயம். வந்தார் ஒருத்தர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு முன்னால வந்து ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பேச வந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவதானிச்சாங்க, வந்த மனிதன் அவரோட கையில என்னமோ ஒன்றை பொத்தி வச்சு கொண்டிருக்கிறார். அவருடைய கையில ஏதோ ஒன்றை பொத்தி வச்சிருக்கிறார். கேட்டாங்க, மாஹாதா, இது என்ன? அந்த மனிதர் சொன்னாரு, ஹாதா சும்முசா, இது சும்முசா நஞ்சு. எப்படியாப்பட்ட நஞ்சு என்றால், இந்த நஞ்சை உடனே குடிச்சா நான் உடனே அங்கனக்கே கீழே விழுந்துருவேன், அவ்வளவு பலமானது. இது எங்கட எதிரிகளோட கையில் இருக்கும். நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், வந்தது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காட்டி நாங்க திரும்பி பேசிடுவோம். எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னால்
நான் அடுத்த நிமிஷமே இந்த போத்தல் எடுத்து நான் குடிச்சிட்டேன் என்றால் நான் அங்கனக்கே மௌத்தாக கீழே விழுந்துருவேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த மனிதன் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த போத்தலை ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டான். அந்த பாட்டில திறந்தாங்க. திறந்துட்டு பிஸ்மில்லாஹி வபில்லாஹி ரப்பில் அர்தி வரப்பிஸ் ஸமாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி தா என்ற இந்த துஆவை ஓதி அந்த மனிதனுக்கு முன்னால அந்த நஞ்ச அப்படியே அந்த மனிதனுக்கு முன்னால காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு குடிச்சாங்க. ரிவாயத்துல வருது சகோதரர்களே, அந்த முன்னால் இருந்த மனிதன் எந்த அளவுக்கு இதை கண்டு பயந்தாருந்தா அந்த மனிதனுடைய உடம்பு அப்படியே வேர்வை போட்டு ஒரு வகையான மயக்கம் அவருக்கு வந்து ரிவாயத்துல வருவது அவருடைய நாடி பெய்த்து அவருடைய நெஞ்சில பட்டு அப்படியே களத்து கீழே விழுந்துட்டான். தலை கீழே விழுந்துட்டு மயக்கத்தின் காரணமா அவ்வளவு பயந்தாரு. இவ்வளவு பயங்கரமான ஒரு நஞ்சு, எங்கட போராளிகள் வருஷமாக எங்கட யுத்தத்துக்கு பாவிக்கக்கூடிய ஒரு நஞ்சு, வாயை திறந்து அதை திறந்து குடிச்சிட்டா கீழே விழாம இருக்கிறதுக்கு எந்த காரணமும் முடியாது. அவ்வளவு நஞ்சுத்தனமையை கொண்ட ஒரு விஷயம், ஒரு பானம். இதை குடிச்சிட்டு எப்படி வரும் நிம்மதியாக எங்களுக்கு முன்னால நிக்கிறாரு. உடனே ஓடோடி அவருடைய கூட்டத்தார்களுக்கு பின்னால போயிட்டு சொன்னாரு, ஜித்து மின் ஐந்தி ஷைத்தானின் அகல சும்ம சாஅத்தின் ஃபலம் யதுர்ரா. நான் யார்கிட்ட வாரேன் தெரியுமா? நான் ஒரு ஷைத்தான் கிட்ட இருந்து வாரேன். அவர் இந்த நஞ்சை குடிச்சு போட்டுட்டு அவருக்கு இந்த நஞ்சு ஒரு சொட்டு கூட தீங்களிக்கல்ல என்று சொல்லிட்டு அந்த கூட்டத்தார்கள்ட்ட போன மனிதர் சொன்னார், இவர்களோடு எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது, பேசி உடன்படிக்கையை பேசுங்க, 1,00,000 தீனார் நாங்க தாரோம், இந்த யுத்தத்தை நாங்க நிப்பாட்டுவோம் என்று பேசி அந்த மனிதர்களோடு பேசி சமாதானம் பேசுங்க என்று சொல்லி அந்த மனிதர் அந்த கூட்டத்துக்கு அறிவுரை கொடுத்ததாக ரிவாயத்துல வருவது. கண்ணியமானவர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், எப்ப ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியாக இருக்குமோ முழு உலகத்தையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய கையில கொணார அந்த திறமைய முஃமின்களாகிய எங்கட கையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். இன்றைக்கு எங்கட தேவைகள், எங்களுக்கு வர கஷ்டம், இந்த கஷ்டத்தை அல்லாஹ் கிட்ட கேட்டு துஆ கேட்கலாத ஒரு நிலைமை இன்றைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒன்றுமில்லை, ஈமான்ல இருக்கக்கூடிய விலகினம். உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் தஹஜ்ஜத் தொழுந்து தினமும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்காத வரைக்கும் அந்த மனிதன் சொல்லலாவாம், நான் கேட்ட ஒன்று எனக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம். ஏனென்றால் நீங்க தஹஜ்ஜத் தொழுந்து துஆ கேட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த தேவை ஹலாலான தேவையாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிறைவேற்றியே தான் ஆகும். இன்னைக்கு நாங்க ஃபர்துலே குறை செய்யறோம், ஃபஜ்ருக்கே பள்ளி பக்கத்துக்கு எத்தனை மாச கணக்கே வந்தில்லை. அன்பானவர்களே, இப்ப நாங்க நினைக்கிறேன், ஒரு கஷ்டம் வரும் பொழுது கையேந்தி துஆ கேட்டா அல்லாஹ் உடனடியாக எனக்கு அதை தரணும். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் எந்த மனிதன் சரியான தொடர்பு வச்சிருக்கிறாரோ அந்த மனிதனுக்கு வர பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமாக இருக்கட்டும். இன்றைக்கு கடன்ல கஷ்டப்படக்கூடிய எவ்வளவு பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க சகோதரர்களே. எத்தனை பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் பாதிப்பால ஒரு மனிதன் கலர்றதாக இருந்தால் கடன்ல இருந்து கஷ்டப்படாம பாடமாக்கி தந்த துஆ, சொல்லி தந்த துஆ எத்தனை பேருக்கு பாடம் சகோதரர்களே? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நாங்க தவறாம அதை ஓதி வாரோம். சுபஹ்க்கு பின்னால் ஒரு துஆ இருக்குது, அந்த துஆ தொடர்ச்சியாக ஒரு மனிதன் ஓதி வந்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் துன்யால ரிஸ்க்ல கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. எத்தனை பேர் தவறாம இதை ஓதி வாரோம். اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன்ல இருந்து பாதுகாப்பு ஓதி தந்த ஒரு துஆ. இன்னொரு துஆ படிச்சு தந்தாங்க, اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والكسل واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من غلبة الدين وقهر الرجال. எத்தனை பேர் இத தவறாம நாம ஓதி வரோம். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு வர கஷ்டம் துன்பம் அது எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் எப்ப ஒரு முஃமினுடைய ஈமான் சரியாக இருக்குதோ இந்த டைம்ல அந்த முஃமின் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேட்கிறது. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ரிவாயத்துல வருது, அவர் ஒரு தோட்டம் வச்சிருந்தாரு மதீனால. அறுவடை செய்யற காலம் வரப்போகல, சரியான டைம்ல மழை பெய்யணும். மழை மிச்ச காலமா மழை இல்ல, மழை கேட்டு துஆ கேட்டு 2 ரக்காத் தொழுது துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் மழை பெய்யாட்டி அறுவடை செய்யறதுக்கு மிகவும் பெரிய ஒரு நஷ்டமாக ஆயிரும். முழு வருஷமும் கஷ்டப்பட்டு நாங்க அதை செஞ்சு வந்திருக்கிறோம், மழை பெய்யணும், தண்ணி வேணும். துஆ கேட்டாங்க, மழை பெய்யல. திருப்பி 2 ரக்காத் தொழுந்தாங்க, துஆ கேட்டாங்க, மழை பெய்யல. ரிவாயத்துல வருது, 3வது டைம் தொழுந்து துஆ கேட்டுட்டு போயிட்டு பாக்குறாங்க, முழு மதீனாலையும் தனது தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்ததாக ரிவாயத்துல வருது. அதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்ஞ்சதாக ரிவாயத்துல வருது. சகோதரர்களே,
கண்ணியமானவர்களே, எங்கட எல்லா தேவைகள், எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே சொல்யூஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட எல்லா வகையான பிரச்சனைகள். ஒரு ப்ராப்ளம் வந்தா 2 ரக்காத் தொழுற பழக்கம் உருவாகணும். இன்னைக்கு அந்த பழக்கம் இல்லை. ஒரு கஷ்டம் வரப்போகள் அவசரம் எங்க சரி ஓடுறேன், முதலாவது யார்கிட்ட சரி சல்லி எடுக்கலுமான்னு தான் பாக்குறேன், யார்கிட்ட சரி போய் கடன் ஒன்று எடுக்க பாக்குறேன், யார்கிட்ட சரி போய் ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ண பாக்குறேன். 2 ரக்காத் தொழுந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, இதா ஹஸபஹு அம்ருன், ஏதாவது மனசுக்கு கஷ்டமான ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் வந்தா என்ன தெரியுமா செய்வாங்க? ஃபஸிஆ இல ஸலாஹ், அவசரமாக தொழுகையின் பக்கம் வந்து தொழுந்து 2 ரக்காத் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பான். அன்பானவர்களே, இந்த பழக்கம் தானே எங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அண்மையில ஒரு பயான கேட்டேன், முஃப்தி மென்க் இஸ்மாயில் மென்க் அவங்களோட பயான்ல சொல்றாங்க, ஒரு சம்பவம் பாகிஸ்தான்ல நடந்த ஒரு உண்மையான ஒரு டாக்டருக்கு நடந்த, ஒரு நியூரலஜிஸ்ட் டாக்டர் இஷான் என்று சொல்லக்கூடிய ஒருவர், இவருக்கு நடந்த அந்த சம்பவத்தை சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, உண்மையிலே ஒரு ஆச்சரியமான சம்பவம். எப்போ ஒரு மனிதன் அல்லாஹோட ஈமான் கொள்ளும் பொழுது அல்லாஹ் எப்படி எல்லாம் உதவி செய்வான் என்றதுக்கு மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அந்த டாக்டர் சொல்றாரு, நான் ஒரு நியூரலஜிஸ்ட், ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர். ஒரு முறை நான் என்னுடைய ஒரு செக்ரட்டரியோட பாகிஸ்தான்ல ஒரு சிட்டியில இருந்து இன்னொரு சிட்டிக்கு நாங்க பிளைட்ல போயிட்டு கொண்டிருக்கும் போது, ஒரு டொமஸ்டிக் பிளைட் போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காலநிலை மோசமாகி இடி முழக்க ஆரம்பிச்சு, மின்னல் வெட்டினதன் காரணமாக பிளைட்ல 2 இன்ஜின்ல ஒரு இன்ஜினுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பாடு பட்டு, அது உடனே என்ன செஞ்சாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்ல அந்த பிளைட் இறக்கப்பட்டுச்சு. அன்பானவர்களே, அந்த டாக்டர் சொல்றாரு, அந்த ஏர்போர்ட் ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட், அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நேரம் போகுது. அப்ப நான் போயிட்டு பைலட்டை கேட்டேன், எவ்வளவு நாள் நேரம் ஆகும் இதை சரி செஞ்சு நாங்க திருப்பி போறதுக்கு? அந்த டைம்ல எனக்கு சொன்னாங்க, இப்படி இது ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட், இன்ஜினியர்ஸ் மாதிரி யாரும் இல்லை, பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஏர்போர்ட்ல இருந்து அவங்க வரணும், வந்து இதை செஞ்சதுக்கு பின்னால்தான் எங்களுக்கு மறு எடுத்து போவேலும், எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியாது. ஆனா நீங்க போற இடத்துக்கு எங்களுக்கு ஒரு வாகனத்தை எடுத்து பிடிச்சி போனீங்கன்னா குறிப்பிட்ட சில நேரங்கள்ல சில அவர்ல நீங்க போற இடத்துக்கு போயிட்டு சேர்ந்துருங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன் என்றால், நேரம் போகுது என்பதன் காரணமாக என் செக்ரட்டரியை கூட்டிக் கொண்டு அங்கனைக்கு இருந்து நாங்க ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வாகனம் பிடிச்சி நாங்க போற இடத்துக்கு பை ரூட் போறதுக்கு ரெடி ஆகினோம். அன்பானவர்களே, அவர் சொல்றாரு, நாங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியாகி போகும் பொழுது மழை பெய்யுது. எந்த அளவுக்கு முன்னால போறது ஒன்றும் விளங்குது இல்லை, அந்த அளவுக்கு பயங்கரமான மழை, பாதை எல்லாம் சேராக இருந்துச்சு. இப்ப நான் யோசிச்சேன், இந்த மழையெல்லாம் கொஞ்சம் இறங்க காண்டி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு தொழுவ நேரமும் வந்துட்டு தொழுந்ததுக்கு பிறகு கொஞ்சம் மழை இறங்கினதுக்கு பிறகு எங்களோட பிரயாணத்தை தொடருவோம் என்று நான் நினைக்கும் பொழுது பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடை போயிட்டு நாங்க தட்டி நான் நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்க சொன்னோம். மேலால வரப்பு போல பிளைட்ல பிரச்சனை, உடனே ஏர்போர்ட்ல இறக்கினதுக்கு பின்னால மறு வாகனம் ஒன்று எடுத்து போகாதா, அப்படி ஒரு தடங்கள். அதனால கொஞ்ச நேரம் உங்களோட வீட்டுல ஓய்வு எடுத்துட்டு எங்களுக்கு தொழுந்துட்டு போறதுக்கு ஒரு அனுமதி தாங்க என்றும் பொழுது அந்த வீட்டுல ஒரு வயசான பெண்மணி கதவை திறந்தாங்க. திறந்ததுக்கு பின்னால் அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, தாராளமா வந்து நீங்க உங்களோட வேலையை முடிச்சுட்டு போங்க. அன்பானவர்களே, அந்த டாக்டர் சொல்றாரு, நாங்க வீட்டுல போயிட்டு தொழுந்து எங்கட காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது நான் அவதானிச்சேன், ஒரு கட்டில் ஒன்று இருக்குது. அந்த கட்டிலோட ஒரு முசல்லா போடப்பட்டு இந்த பெண்மணி அந்த முசல்லால தொழுந்து கொண்டிருக்கிறாங்க. நான் பக்கத்துல அந்த கட்டில போயிட்டு பார்த்தேன், யார் இருக்கிறேன்னு பார்த்தால் ஒரு 6-7 வயசுள்ள ஒரு சின்ன ஒரு பையன், ஒரு பொடியன் தூங்கி கொண்டிருக்கிறார். அந்த தாய்கிட்ட நான் கேட்டேன், இது யாரு? அன்பானவர்கள், அந்த தாய் சொன்னாங்களாம், இது என் பேர புள்ள, இவங்களோட உமாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, இந்த புள்ள என்னுடைய பொறுப்புல தான் இருக்குது. இந்த புள்ளைக்கு ஒரு நோய் வந்து நான் எவ்வளவு டாக்டர்ஸ் மாட்ட போயிட்டு பார்த்துட்டோம், என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்ல. கடைசியா ஒரு டாக்டர் சொல்றாங்க, அந்த டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்க பார்த்தா 3 மாசம் வெயிட்டிங் டைம். அவருக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்க நான் இங்க இருந்து பிளைட் பிடிச்சி போகணும், அவருடைய இடத்துக்கு போகணும். என்னால் அதை இந்த வயசுல செய்யறதுக்கு இயலாது. நான் செய்யற விஷயம் என்னென்றால், நான் தொழுந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேன், அல்லாஹ் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்குது, அதை நீ லேசாக்கிட்ட அல்லாஹ்னு துவா கேட்கறது. அந்த டாக்டர் அந்த டைம்ல அந்த பெண்மணி கிட்ட சொன்னாராம், நானும் ஒரு டாக்டர் தான், அந்த டாக்டர் யாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் கொண்டு போயிட்டு அதை உங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நான் செஞ்சு தருவேன் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்னாவாம், இவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம், டாக்டர் இஷான் என்று சொல்லி ஒரு நியூரலஜிஸ்ட் டாக்டர் ஒன்று இருக்கிறாராம், நான் அவரை தான் பார்க்க போறேன். அன்பானவர்கள், இந்த டாக்டர் சொல்றாரு, எப்ப இந்த தாய் என்னுடைய பேரை சொன்னாவோ என் கண்ணால கண்ணீர் வர ஆரம்பிச்சுட்டு அப்ப நான் விளங்கினேன். நான் பிளைட்ல போகும் பொழுது அல்லாஹ் இந்த தாயினுடைய துஆவை கபூல் செஞ்சு இந்த தாய்க்கு உதவி செய்ய நாடிட்டான். அதனால தான் அல்லாஹ் அந்த பிளைட்டை கீழே இறக்கினான். அதுக்கு பின்னால திருப்பி நான் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய படை அனுப்பி மறுவும் மலை இறக்கி என்னுடைய பிரயாணத்துக்கு தடைய கொண்டாந்தது ஒன்றுமே இல்லை. நீங்க செஞ்ச துஆ, உங்களோட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான்.
நீங்க எனக்கிட்ட வர வேண்டியது அல்லாஹ் உங்களோட துஆவை கபூல் செஞ்சதன் காரணமாக அல்லாஹ் என்னைய உங்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டான். அன்பானவர்கள், அந்த தாய் சொல்றா எப்ப இந்த இதை கேட்டேனோ நான் அப்படியே அல்லாஹ் இடத்துல துஆ நன்றி செலுத்தி அழ ஆரம்பிச்சுட்டேன். இந்த டாக்டர் சொல்றாரு, சில காலமாக நான் இந்த புல்லை எடுத்து நான் ட்ரீட்மெண்ட் செஞ்சதாக இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த டாக்டர் சொல்றார். அன்பானவர்களை, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், அல்லாஹ் குர்ஆன்ல மதத்தான் சொல்றான், என்னைய நம்புற மக்கள் என்னைய நம்பி தொடர்ச்சி எனக்கிட்ட கேட்கிற ஆட்களுக்கு நான் எப்படி கொண்டாந்து கொடுப்பேன் என்றால், அவர்கள் நினைச்சு கூட பார்க்காத அளவுல கொண்டாந்து கொடுப்பேன். இன்னைக்கு ஹதீஸ் கிதாப்ல மிகப்பெரிய கிதாப் அஸஹ்ஹுல் குதுபி பஅத கிதாபில்லா, குர்ஆனுக்கு பின்னால உலகத்துல ஆக ஆத்தென்டிக்கான சஹீஹான ஒரு புக் இருக்குமெண்டா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி என்ற கிதாப். அன்பானவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சரித்திரத்தை வருது, அவர்களுக்கு சின்ன காலத்துல கண் பார்வை இல்லை. ஒரு தாய் தகப்பன் சின்ன காலத்துல மௌத்து, தனி ஒரு தாய் தான் இமாம் புகாரியை வளர்த்தெடுத்தாங்க. அன்பானவர்களே, இந்த தாய் தொடர்ச்சியாக செஞ்ச துஆ, தொடர்ச்சியாக கண் விளங்காத இந்த புள்ளைக்கு செஞ்ச துஆ, ஒரு நாள் இரவு தூங்கி கொண்டிருக்கிறாங்க, கனவுல கண்டாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல கண்டாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தாய் கிட்ட சொன்னாங்க, அந்த தாயை பார்த்து சொல்றாங்க, கத் ரத்தல்லாஹு அலா இப்னிகி பஸரஹு, அல்லாஹ் உங்களோட புள்ளைக்கு கண் பார்வையை திருப்பி கொடுத்துட்டான். ரெண்டு காரணம், லிகஸ்ரத்தி புகாரிகி வ லிகஸ்ரத்தி துஆரிகி, நீங்க நிறைய அழுந்து அழுந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டதற்கு காரணம். ஒன்று அழுந்தீங்க, ரெண்டாவது தொடர்ச்சியாக நிறைய துஆ கேட்டீங்க. கண் பார்வை விலங்கல்ல சகோதரர்களே, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எத்தனையோ வருஷம் கண் பார்வை விலங்கல்ல, தொடர்ச்சியாக துஆ கேட்டு கொண்டிருந்தாங்க. கண் பார்வை விளங்காட்டியும் அந்த கண் பார்வையை திருப்பி கொடுக்கலும் என்ற ரப்புக்கு மட்டும் தான். அன்பானவர்களே, ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாய் சொல்றாங்க, அடுத்த காலையில நான் எழும்புறேன், வளமையாக சுபஹுக்கு நான் தான் என்ற புல் எழுப்பி வுது செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுப்பேன். அன்று காலையில் நான் எழும்பும் பொழுது என்னுடைய மகன் வுது செய்யற காட்சியை நான் கண்டு அப்படியே சுஜூதுல விழுந்துட்டேன். நான் அப்படியே சுஜூதுல விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். ஒவ்வொரு தினமும் நான் தான் என் மகன் எழுப்பாட்டி நான் வுது செய்ய வைக்கிறது. அன்று காலையில் நான் எழும்புறேன், என் மகன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வுது செஞ்சு கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு முஃமினுடைய துஆவின் பவர் இதுதான். வேண்டியது செய்யலாம். நிறைய சம்பவங்கள் இருக்குது. அன்பானவர்களே, மௌத்தானவர்கள் உயிர்ப்பிச்சு எழுப்பாட்டின சம்பவங்கள் இருக்குது. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு இருந்த தொடர்பு அது. அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்க நிறைய வாயால பேசக்கூடிய முஸ்லிம்களாக ஆயிட்டோம். எங்கட ஈமான் பலகீனம் ஆயிட்டு, எங்கட இஸ்லாம் எல்லாமே வெறும் பேச்சிலையும், எங்கட தாடிலையும், எங்கட தொப்பிலையும், எங்கட ஆடைகள்லையும் சில கட்டத்துல எங்கட இஸ்லாம் அப்படியே மட்டுப்பட்டு போயிட்டு உண்மையான இஸ்லாம்வாதிகளை முஸ்லிம்களை தேடக்கூடிய காலமே நாங்க மறந்து போன ஒரு நிலைமை உண்டாகி இருக்குது சகோதரர்களே. அதனால நாங்க எல்லாரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு எங்கட நாட்டுல நேற்று நடந்த எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எங்களுக்கு வருவது, நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அது துனியால கொஞ்ச காலத்துக்கு வருவது அது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுக்கு முன்னால ஒரே ஒரு கட்சி தான். அந்த கட்சியில ஒவ்வொரு கட்சியும் ஒப்போனன்ட் சென்றது கிடையாது. ஒரே ஒரு கட்சி தான், அது அல்லாஹுடைய கட்சி, ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹுடைய கட்சி. அந்த கட்சி தான் அந்த இடத்துல வெற்றி பெறும். அந்த சன்னிதானத்துல நானும் நீங்களும் வெற்றி பெறுவோமா என்பது சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. அதனால ஈமான், எங்கட ஈமான் என்றைக்கு உறுதியாகுதோ அனைத்து விஷயங்களையும் ஒரு முஃமினு கேளும் அவருடைய கண்ட்ரோல்ல போனாரத்துக்கு. முஸ்லிம்கள் சகோதரர்களே, இஸ்லாம் முஸ்லிம்கள் இந்த ஹிஸ்டரிய படிக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உருவாகணும். மாஷா அல்லாஹ், உங்களோட மஸ்ஜிதுல வெறுமனே தொழக்கூடிய இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம நிறைய நல்ல காரியங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இன்றைக்கு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய வாலிபர்களும் தான், வயோதிபர்களும் தான் எல்லாரும் இணைஞ்சி நடக்கணும் என்பதற்காக வேண்டி பல திட்டங்கள் உங்களோட மஸ்ஜிதுகள்ல போட்டு செய்யப்படுவது. மஸ்ஜிதுகளுடைய அபிவிருத்திக்காக வேண்டி, மஸ்ஜிதுடைய எக்ஸ்டென்ஷனுக்காக வேண்டி, இன்னும் மஸ்ஜிதுடைய நல்ல நல்ல காரியங்களுக்காக வேண்டி நிறைய வேலை திட்டங்கள் செய்யப்படுவது. அன்பான பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு ஒழுங்கான நல்ல வழியை நீங்க இப்பே முடிவெடுக்கணும் என்றா, எப்ப உங்களோட பிள்ளைய மஸ்ஜிதுகளோட பள்ளிகளோட தொடர்பாக ஆக்குறீங்களோ இதை தவிர எங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பமார பார்த்து தான் சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன், 7 வயசுக்கு போகல புள்ளைகளுக்கு தொழும்படி ஏவுங்க. 10 வயசாகியும் அந்த புள்ளைகள் தொழுகாட்டி
அந்த புள்ளைகளுக்கு அடிச்சு சார் தொலைவைங்கன்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த புள்ளைக்கு தொழுகையை படிச்சு கொடுக்கிறது ஒவ்வொரு வாப்பமாருடைய பொறுப்பு. இது வாப்பட பொறுப்பு. வாப்பாவே சுபஹ் தொலாட்டி யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, ஊட்டுத நிலம் எப்படி இருக்கும். ஒரு மஹல்லால முசீபத் பிடிச்ச ஊடுண்டா எந்த வீட்டுல சுபஹ் தொலைப்படுவது இல்லையோ அந்த வீடு, எந்த சந்தேகமும் இல்லை, அந்த வீட்டுல பரக்கத்து உருவாகாது. தொழுகை இல்லை சகோதரர்களே. சில வீடுகளை நாங்க பாக்குறோம், அந்த வீட்டுல வாப்பாவும் எழும்புறல்ல, உம்மாவும் எழும்புறல்ல, புள்ளையிலும் எழும்புறல்ல, யாருமே ஃபஜ்ருக்கு எழும்புறல்ல. அல்லாஹ் உதவி எங்க வரப்போகுது சகோதரர்? இன்றைக்கு ஒரு மனிதர் தஹஜ்ஜத்தில் அழுது அல்லாஹ் கிட்ட சுஜூதுல துஆ கேட்கிறார், இன்னொருவர் சுபஹுக்கு பள்ளிக்கே வந்ததே கிடையாது. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எப்படி கொடுப்பான், அல்லாஹ் இந்த மனிதனுக்கு எப்படி கொடுப்பான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து ஈமான் பாடத்தை படிச்சு கொடுங்க. அல்லாஹோட நம்பிக்கையை படிச்சு கொடுங்க. எதை கேட்டாலும் ஒரு மனிதன் மீது கையேந்த கூடாது. ரப்பு கிட்ட கையேந்திர பழக்கம், தஹஜ்ஜத்துல சுஜூதுல விழக்கூடிய பழக்கம், இந்த பழக்கத்தை படிச்சு கொடுக்கணும் வாப்பத்தான் சகோதரர்களே. இந்த பிள்ளைகளுக்கு இந்த நல்ல பழக்கம் உருவாகணும் வேண்டாம். முதலாவது இந்த பிள்ளைக்கு நீங்க படிச்சு கொடுக்கணும் தொழுகையை படிச்சு கொடுக்காட்ட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஈமானுடைய பாடம் வராது. அந்த ஒரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு ஈமானுடைய பாடம் வராது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வாப்பமாரும் விளங்கிக் கொள்ளணும், ஏண்ட புள்ள ஏண்ட ஒரு அமானிதம், இந்த புள்ளைக்கு முதலாவது நான் தொழுகையை படிச்சு கொடுக்கணும். வாப்பா கிட்டே தொழுகை. இன்னைக்கு மாஷா அல்லாஹ், இன்னைக்கு எங்கட ஏரியாக்கள் எல்லாம் தாராளமா பள்ளி. ஒரு வீட்டுல 2 பள்ளியில பாங்கு சொல்ற சத்தம் கேட்குது, சில வீட்டுகள்ல. சில வீட்டுல 3 பள்ளியில பாங்கு சொல்ற சத்தம் கேட்குது. அவ்வளவு பள்ளி நிறைஞ்சு. ஆனா இன்னைக்கு நாங்க பாக்குறோம் ஃபஜ்ருடைய தொழுகை பலகீனம், அசருடைய தொழுகை பலகீனம், நிறைய ஜமாத்துடைய தொழுகைகள் பலகீனம். ஆண்களாக எங்களை பார்த்து எங்கட மார்க்கம் சொல்லுது, நீங்க வீட்டுல தொழுகை இல்லை, எங்களுக்கு சொல்லுது பள்ளியில தொழணும். 2 விஷயம். முதலாவது பள்ளியில தொழணும், 2வது எங்களை எல்லாத்தையும் பார்த்து சொல்லுது ஜமாத்தோட தொழணும். ஜமாத்தோடு தொழணும். அன்பானவர்களே, இது எங்களுக்கு மார்க்கம் முதலாவது சொல்லக்கூடிய விஷயம். இந்த பழக்கத்தை, இந்த நல்ல பழக்கங்களை எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். யாரெண்டா பெத்தெடுத்த உமாவும் வாப்பாவும் இந்த நல்ல சூழல்கள் உருவாக்கணும். பிள்ளையில பள்ளியோடு அட்டாச் பண்ணணும். எப்ப இதை நாங்க செய்யறோமோ சகோதரர்களே, உலகத்துல ஆகப்பெரிய வெற்றி இருக்கும். இந்த மாதிரி நல்ல வீடுகள்ல தான் இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் ரப்பு கிட்ட கையேந்து ரப்பு கிட்ட துஆ கேட்கணும். என்னுடைய ஒரு நண்பர், அவருடைய தம்பிக்கு சகோதரர்களே டெங்கு காய்ச்சல் வந்து அவருடைய பிளட் கவுண்ட் மிக பயங்கரமாக குறைஞ்சு போயிட்டு எந்த காரணத்தை கொண்டும் பிளட் கவுண்ட் கூடுது இல்லை. எந்த அளவுக்குண்டா நிறைய பேர் இவர் மௌத்தாவிடுவாரோ என்ற ஒரு நிலைமைக்கு வந்த டைம்ல கூட அல்ஹம்துலில்லாஹ் அவர் ரிகவர் ஆகி வெளியே வந்து பின்னால நான் என் நண்பரோட பேசிக்க போகல. அவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாரு, எங்கட தம்பி இவ்வளவு நோய் வந்தும் அவருக்கு அல்லாஹ் திருப்பி ஷிஃபாவை கொடுத்து இவருக்கு நோய் குணமாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நான் தான் சொல்லுவேன். எங்களோட தம்பியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டின நாள்ல இருந்து 5 நாள் எங்களோட வாப்பா முசல்லால இருந்து எழுந்தது. 5 நாள் எங்க வாப்பா முசல்லா தான் இருந்தா. ஹாஸ்பிட்டலுக்கு சரி பார்க்க வரல. 5 நாள் முசல்லால இருந்து தொடர்ச்சியாக கேட்ட துஆ, அந்த துஆட பிரதிபலன் தான் நான் எங்களை தம்பியில கண்டோம். டாக்டர்ஸ்மார் கூட ஆச்சரியப்பட்டாங்க. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், சில ஆக்சிடென்ட்கள் பார்க்கிறோம், சில நோய்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் எப்படித்தான் அதுக்கு ஷிஃபா கொடுத்தான் என்று சிலருக்கு ஆச்சரியம். இவ்வளவு பயங்கரம். டாக்டர்ஸ்மார் கூட இவர் மவுத்தாவார் என்று சொன்னாரு. ஆனா சிலவங்க ரிகவராக வெளியே வாராங்க. அன்பானவர்களே, இந்த அனைத்து காரியங்களும் ரப்புடைய கையில, ரப்புடைய கண்ட்ரோல்ல இருக்குதுன்றதை நாங்க உலகத்துல மறக்காம உலகத்துல வாழ்ந்தோம்.